வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்ப ஈரானை பயங்கரமா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? ஈரான் அதிபர் இது மூன்றாம் உலக போருக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அயதுல்லா அலி கமேனி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அதை யாரு பண்ணாங்க, என்ன மாதிரியான பிளான்லாம் இதுக்காக போட்டாங்க, அடுத்து ஈரான் எங்க தாக்குதல் நடக்க போறாங்க, இந்த போரோட அடுத்த கட்டம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்ப ஈரான் மேல பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான ஆரம்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, அதுக்கான அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈரான்ட்ட சொன்னாங்க. ஆனா ஈரான் அதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் இதுக்கு முன்னாடி போர் நடந்துச்சு. இதோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்துச்சு. இப்ப மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துமே இது ஈரான் இதுக்காக ஒத்துக்கல. அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 165 மாணவிகள் இறந்து போயிருக்காங்க. இது ரொம்பவே இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இதுல அமெரிக்காவோட உச்சபட்ச தலைவரான அலி கமேனி அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிபருக்கும் மேல இவருக்கு ஒரு சுப்ரீம் லீடர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஈரான்ல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இவரை கேட்டுதான் எடுப்பாங்க. இவர் சொன்னா அதை செய்யறதுக்கு லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்போ இஸ்ரேல் கொலை பண்ணியிருக்காங்க ஸ்பையை வச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த அலி கமேனி அவர் 1989 இருந்தே இருந்திருக்காரு. அவரோட மாளிகையும் அங்கதான் இருக்கு. அந்த மாளிகை ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மத சம்பந்தமான ஒரு வழிபாடா இருக்கட்டும், இல்ல மக்கள் முன்னாடி பேசுறதா இருக்கட்டும், இல்ல முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துல தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த போர் காரணமா அலி கமேனி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுரங்கத்துல பதுங்கி இருந்திருக்காரு. அவரை எப்ப தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உளவாளியை ஈரானுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஸ்பை வேலை ஒரு மாசமாவே அவங்க பார்த்திருக்காங்க. அதாவது ஈரான்ட்ட என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கு, அவங்கள எந்த நேரத்துல தாக்குதல் நடத்தினா இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா, ஈரான் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதா ஒரு ஈவினிங் டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈரானோட மொசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உளவாளிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தகவலை போயிட்டு ஈரான்ட்ட சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பிளானை என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. காலையிலே இந்த ஆலோசனை கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதுவுமே அந்த இஸ்ரானோட அந்த உளவாளிகளுக்கு தெரிஞ்சு அவர் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவர் இந்த தாக்குதலின் மூலமா அவர் இறந்து போயிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அவரை சுத்தி இருந்த அந்த உளவாளிகளுக்கான அந்த அலுவலகமா இருக்கட்டும், பிரதமரோட அலுவலகமா இருக்கட்டும், மாளிகைன்னு சொல்லிட்டு மொத்தம் 100 இடங்களுக்கு மேல சேதாரம் நடந்திருக்கு. இப்போ அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டதால ஈரான் ரொம்பவே காண்டில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட முக்கிய 8 இடங்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் இந்த மாதிரியான இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. என்ன ஏண்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி துபாயிலையும் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. துபாயில ஃபேர்மோன்ட் த பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம துபாயோட ஏர்போர்ட்லயுமே இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே ஐஷு அவங்கள தெரியும். அவங்க பிக் பாஸ் மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க. அவங்க இப்போ துபாயில தான் இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க அம்மா போன் கால் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியால ஒரு மாதிரி ஃபன்னியா போயிட்டு இருக்கு. ஆனா அதோட சீரியஸை நம்ம ரொம்பவே புரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா ரொம்பவே பதட்டமாயி தன்னோட பொண்ணு என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க நாங்க ஓடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாயில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இந்தியர்கள் இருக்காங்க. சோ இந்தியர்கள் எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருங்க. ஏன்னா இது ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவும் ஈரானும் ரொம்பவே நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈரான்ட்ட இருந்து தான் நம்ம அந்த கச்சா எண்ணெய்
வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்கோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்துல 2024ல இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் அவங்க வந்து 3520 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலயுமே இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நல்ல வேளை அந்த இடத்துல எந்த ஒரு சேதாரமும் இல்ல. இருந்தாலும் இங்க எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்ரேலோட அதிபரை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா போர் நடக்கிறது வந்துட்டு எங்க தாக்குதல் நடக்கும் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்கு. இப்போ அலி கமேனி அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு சைனாவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சைனா வந்து தயாரிச்ச ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தான் வந்து ஈரான்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதோட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HQ-9B. அந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சைனா வந்து 2006ல வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வந்துட்டு இப்போ 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு டீல் போச்சு அப்படின்னா சைனாட்ட இருந்து இவங்க வந்து அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கிட்டு பதிலுக்கு சைனா வந்து கச்சா எண்ணெய் கொடுக்கறதா தான் வந்து பிளான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அமெரிக்காட்ட இருக்க அந்த ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா கொடுத்த அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சரியான நேரத்துல வேலை செய்யாம போயிருச்சு அப்படின்னு வந்து வேற சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த டைம்ல வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இந்த HQ-9B அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சைனாட்ட இருந்து வாங்கினதா சொல்றாங்க. அதனால நம்ம கிட்ட அவங்க வந்து பயங்கரமான அடி வாங்கினாங்க. ஸோ இது எல்லாம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ இஸ்ரேலை தொடர்ந்து ஈரான் வந்து எங்க தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபானன் அந்த இடத்துல வந்துட்டு தாக்குதல் நடத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் வந்து இதோட முடிய போற மாதிரி தெரியல. தொடர்ந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போரால இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு நெருக்கடி வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஹோமுஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் நமக்கு கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது 20% வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துலயுமே வந்து தாக்குதல் நடத்த போறதா சொல்றாங்க. இதனால பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்துட்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு அதிர்ச்சியுமான தகவலும் வந்திருக்கு. ஸோ இந்த போர் எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. ஃபைனலா ஒரு விஷயம், இந்த உலகம் வந்து ரொம்பவே அழகானது. இங்க வெடி சத்தமும் குண்டு சத்தமுமா இப்ப கேட்டுட்டு இருக்க ஒரு நிலைமையில இருக்கு. அந்த சத்தம் வந்து எங்க பார்த்தாலும் ரத்தமாவே இருக்கு. ஸோ அமைதியா இருங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ எங்க இருந்தாலும் சரி இந்தியர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே சேஃபா இருங்க. இந்த போர் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.